ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இப்போ நம்ம டே 4க்கு வந்துட்டோம். ஸோ டே 4ல் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம். சிலபஸில் மேக்னட்டிசம் அப்படின்ட்டு இருக்கு. அது எந்த யூனிட்டில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே மேக்னட்டிசம் அப்படிங்கிற டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் என்ன யூனிட் நேமில் இருக்குது அப்படின்னா மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ மேக்னட்டிசம் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் படிக்கிறப்ப எந்த மாதிரிலாம் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். ஸோ அதோட தமிழ் வெர்ஷன் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ காந்தவியல் 9ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். ஸோ இந்த யூனிட் நேமை நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்ல இதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு யூனிட் தான் இந்த டே 4ல் 9ஆம் வகுப்பு செகண்ட் டைம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டைம் பாருங்கள், மேக்னட்டிசம் மற்றும் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டைமில் மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியலில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் காந்தம் எப்படி உருவானுச்சு, காந்தத்தோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, காந்தத்தை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஜஸ்ட் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான டேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலம். காந்தத்தை சுற்றிலும் காந்தத்தால் உணரப்படும் பகுதி காந்தப்புலம் எனப்படும். ஸோ அதுதான் காந்தப்புலம்னு சொல்லுவாங்க. காந்தப்புலத்தோட டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். நான் சொன்னதை அப்படியே நோட் பண்ணிங்க, புக்கில் இருக்கும். ஸோ அடுத்து மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ காந்த விசை கோடுகள் பாருங்கள். ஸோ நார்மலாக நம்ம பிக்சரில் பார்க்குறது சட்ட காந்தம், நார்த்து சவுத்து. ஸோ இந்த டைரக்ஷன் இருக்குது. அந்த காந்த விசை கோடுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அவ்வளோ அளவுக்கு என்ன இருக்கும், அதோட விசையோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அது வரைக்கும் காந்தப்புலம்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கோடுகளும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும், ஒன்றே ஒன்று வெட்டாது. இதெல்லாம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ். காந்த விசை கோடுகளை பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் லைனில் கொடுத்துருப்பாங்க புக்கில். அதெல்லாம் நோட் பண்ணது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து காந்த விசை கோடுகள் வட துருவத்தில் ஆரம்பித்து தென் துருவத்தில் தான் முடியும். நார்த் போலில் ஸ்டார்ட் பண்ணி சவுத் போலில் தான் முடியும். இன்சைடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சவுத் போல்லேருந்து நார்த் போல் முடியும். ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆகிக்கும். ஓகேவா, காந்த விசை கோடுகள் ஒன்றே ஒன்று வெட்டாது. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு வந்து மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. ஸோ காந்தப்புலம் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் ஸ்கேல். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும், காந்த விசை கோடுகள் இருக்கக்கூடியது. அப்புறம் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ மேக்னட்டிக் காந்த பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலராக இருக்கக்கூடிய கண்டக்டர் இல்லைனா ஒரு பிளேட் வழியாக நம்ம அதை பாஸ் பண்ணுறப்ப அதோட மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதாவது அந்த பேசிக்காக அந்த மேக்னெட் லைன்ஸ் தான் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஓரியன்டாக சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ லெஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, மோர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அதிகமான காந்தப்புலம், அந்த காந்தப்புலத்தோட டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து மோர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். கம்மியாக இருந்துச்சுன்னா லெஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ ரெண்டு காந்தத்துக்கு இடையில காந்தப்புலம் உருவாகும். அதோட காந்தத்தோட வலுவை பொறுத்து அதோட ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அது இடையில இருக்கிறது ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். அது அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும், அதோட அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதை வச்சு டிசைட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபேக்ட் பாருங்க, டிஎன்ஏ ஃபேக்ட். சில கடல் ஆமைகள், சம் சீ டக்டைல்ஸ், அவை பிறந்த கடற்கரையோரம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து முட்டையிடுகின்றன. ஒரு ஆராய்ச்சியில் ஆமைகள் தங்களுக்கு பிறந்த கடற்கரை கண்டறிய புவி காந்த பகுதியில் என்னும் முறையை கையாளுகின்றன என்று கூறப்படுகிறது. இந்த ஆமைகள் புவியின் பல்வேறு இடங்களுக்கு காந்தப்புல வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றலுடையவை. இந்த நினைவாற்றலை அவை தாயத்திற்கு திரும்புவதற்கு உதவுகிறது. ஸோ கடலாமைகள் வந்து எங்கே பிறந்ததோ அந்த கடையோரத்தில் தான் வந்து முட்டையிடும். இது எந்த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் அதை யூஸ் பண்ணுது. ஸோ அந்த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் மூலயமா தான் மேக்னட்டிக் பேராமீட்டர்ஸ் ஆஃப் எர்த் சச்சஸ் மேக்னட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ இதை பொறுத்து தான் என்ன ஆகுது, அது ரிமெம்பர் தம். திஸ் மெமரி இஸ் வாட் ஹெல்ப் தம் இன் ரிட்டர்னிங் டு த ஹோம்லேண்ட். ஓகேவா, இது ஒரு அப்ளிகேஷன். இது கேட்பாங்க, அது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, கடல் ஆமைகள் தான் பிறந்த கடற்கரையை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு காரணம் என்ன, எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன், மேக்னட்டிக் இண்டக்ஷன், ஆப்டிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரோட நேம் கொடுத்துருவாங்க. நம்ம அதில் கண்டுபிடிக்கணும் மேக்னட்டிசம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா, ஸோ இதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட்டிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ மின்னோட்டத்தோட காந்த விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. நார்மலாக ஒரு சர்க்கியூட், ஒரு கரண்ட் போகிற சர்க்கியூட்டில் ஃபார்ம் பண்ணுறப்ப அது கரண்ட் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க. ஸோ காம்போஸ் ஏல வந்து அபோவ் ஒயர்,
காம்போஸ் பி வந்து பிலோ ஒயர். ஸோ அதில் வந்து சவுத் டைரக்ஷன்லையும் இது வந்து நார்த் டைரக்ஷன்லையும் மாறுது. நீங்கள் சுவிட்சை வந்து கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகாது, ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகுது, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆனால் அங்கே வந்து என்ன ஆகுது, மேக்னெட்டிக் உருவாகுது, மேக்னட்டிசம் உருவாகுது, மேக்னெட் ஃபீல்டு உருவாகுது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அது ஏன் இந்த டைரக்ஷனில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலராக கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் ஒன்று வந்து சவுத் சைடு, இன்னொன்று நார்த் சைடு இருக்குது. ஸோ இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். மின்னோட்டத்தின் காந்த விளைவு. ஸோ அதான் இதில் சொல்கிறாங்க பாருங்கள், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது ஏற்கனவே ஒரு சாப்டரோட பார்த்தோம், டே 3 பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட்டாக போகிற ஒரு கண்டக்டரில் கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா அதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்குலராக கிரியேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அதான் சொல்லுது. கரண்ட்டை மேலும் மேலும் கொடுக்க கொடுக்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இது ஒரு இது வந்து நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி சொல்லலாம். நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயரை வந்து ஒரு கை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதாவது அந்த தம்பு கட்டை விரலானது மின்னோட்டம் செல்லும் திசை, கரண்ட் போகிற டைரக்ஷனையும், மற்ற 4 விரலும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் லைன்ஸோட டைரக்ஷனையும் சொல்லுது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், வலக்கை கட்டை விரல் விதி. ஸோ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய கண்டக்டரில் கரண்ட்டை பாஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி உருவாகும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது. இந்த மாதிரி இந்த லா வந்து எதை சொல்லுது அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஆன் கேரிங் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதுதான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேக்னெட்டுக்கு இடையில ஒரு காப்பர் ஒயர், ஒரு ஒயர் வச்சிடறோம். ஸோ அங்கே வந்து என்ன ஆகுது, ஃபோர்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன ஆகுனா, கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலரான டைரக்ஷனில் என்ன உருவாகும் அப்படின்னா ஃபோர்ஸ் உருவாகும். அதனால தான் அந்த ஒயர் வந்து பெண்ட் ஆகிடுது பாருங்கள். ஒயர் அப்படிங்கிறது கரண்ட் போகிறது, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கரண்ட் கேரிங் ஒயர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த ஒயரில் கரண்ட் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுட்டோம். அப்போ அது எந்த டைரக்ஷன் நோக்கி போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு போகுது அப்படின்னா அடுத்த டிராயிங்கில் லெஃப்ட் சைடு போகுது. இது காரணம் என்னென்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டையோ இல்லை கரண்டோட டைரக்ஷனையோ நம்ம மாற்றணும் அப்படின்னா அதோட ஃபோர்ஸோட டைரக்ஷன் மாறிடும். இப்போ நீங்கள் அந்த செகண்ட் டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா கரண்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, அப்பர் மேலே போகுது. அதனால அதோட டிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே இருக்குது, லெஃப்ட் ரைட் சைடில் இருக்குது. இதுவே இதில் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வருது கரண்ட், அப்போ இதோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எப்படி வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா, ஸோ அதுதான் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியில் உருவாகும் திசை, காந்தப்புலத்தின் காகித புலத்தின் உள் திசை, மின்னோட்ட பாயும் கம்பி காந்தப்புலத்தில் விலகுது. ஸோ எப்படி விலகுதுன்னு பாருங்க. அதாவது 2 காந்தத்துக்கும் கரண்டையும் பர்பண்டிகுலராக வச்சோம்னா என்ன உருவாக்கும், ஒரு விசை உருவாக்கும். அந்த விசை எந்த டைரக்ஷன் நோக்கி செயல்படுது, கரண்டோட டைரக்ஷனையோ இல்லை மேக்னெட்டோட டைரக்ஷனையோ ஏதாவது ஒன்றை கான்ஸ்டன்டாக வச்சு இன்னொன்று மாற்றினோம்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது முக்கியமான லா, அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு டிராயிங் கொடுத்துட்டாங்க. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் பாயும் கம்பியின் மீது விசை செயல்படுது. ஸோ இது விசை செயல்படுதல் தான், நீங்கள் நார்மலாக அதில் பார்த்தது தான். அந்த டிராயிங் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே கரண்ட் கேரிங் கண்டக்டர் 2 மேக்னெட் இருக்குது, ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறதுனால தான் பெண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த டைரக்ஷனை வந்து சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலியமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். இந்த டாப்பிக்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லா. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு எப்படி ஓம்ஸ் லா முக்கியமோ அதே மாதிரி மேக்னடிசத்துக்கு ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்டை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பிக்சரில் பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மிடில் ஃபோர் ஃபிங்கர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா மேக்னெட் ஃபீல்டையும், அப்புறம் வந்து மிடில் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டோட டைரக்ஷனையும் குறிச்சதுன்னா இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலரான டைரக்ஷன் தம்பு மூவ்மெண்ட்டை குறிக்கும், அதாவது மோஷனை குறிக்கும். அதுதான் சொல்கிறாங்க. பெருவிரலோட இயக்கம், ஆள்காட்டி விரலோட புலம், நடுவிரல் வந்து மின்னோட்டம். இதுக்கு பேர் ஃப்ளெமிங் இடக்கை விதி. ஓகேவா, ஸோ இந்த ஃப்ளெமிங் இடக்கை விதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட அப்ளிகேஷனில் தான் என்ன ஒர்க் ஆகுது, எலக்ட்ரிக் மோட்டார் ஒர்க் ஆகுது. மேக்னடிசம் அப்படின்னா என்னன்னு பேசிக்காக பார்க்குறோம். ஸோ மேக்னடிசம் வந்து எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டியோட சேர்ந்து என்ன அப்ளிகேஷனாக நமக்கு யூஸ் ஆகுது. மோட்டார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன். ஸோ மோட்டார் இல்லைன்னா இப்போ நம்ம இயக்கத்தில் எதுவுமே இருக்காது. உங்கள் வீட்லேயும் சரி, பெரிய பெரிய மிஷினரியும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, சின்ன சின்ன செல்ஃபோனு, லேப்டாப்பு கூட அதில் கூட சின்ன சின்ன மோட்டர்லாம் இருக்குது. அந்த மோட்டர் எல்லாமே எது மூலயமா தான் இயங்குதுன்னா எலக்ட்ரோ மேக்னடிசம் மூலயமா தான் இயங்குது.
எலக்ட்ரோமேக்னட்டிசத்தோட பேசிக்கான லா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த சம்ஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது புக்லேயே கொடுத்த சம்மு, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மும் கூட. பாருங்க, ஏ கண்டக்டர் ஆஃப் லென்த் 50 சென்டிமீட்டர். ஸோ ஒரு கண்டக்டரோட லென்த் கொடுத்துட்டாங்க 50 சென்டிமீட்டர், கேரிங் கரண்ட் ஆஃப் 5 ஆம்ஸ். அந்த கண்டக்டர் வந்து 5 ஆம்ஸ் கரண்ட் எடுத்துக்குது. இஸ் பிளேஸ்ட் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக வச்சிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட இண்டக்ஷன், அதோட பவர் எவ்வளோ இருக்குன்னா 2 × 10⁻³ ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒயரோட லென்த் கொடுத்துட்டாங்க, அதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கொடுத்துட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி ஒரு ஃபோர்ஸ் வந்து அதில் ஆக்ட் ஆகும். ஸோ அதோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டரோட ஃபார்முலா என்னன்னா ILP. I அப்படிங்கிறது கரண்ட், Lங்கிறது லென்த்து, Bங்கிறது மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மூணையும் போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வந்துடும், நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நியூட்டனில் வந்துடும். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க, 5 × 10⁻³ நியூட்டன். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார்முலா ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து ப்ராப்ளம் 2, செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆஃப் சர்டன் லென்த் கெப்ட் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதில் வந்து லென்த்தை கொடுக்கல, ஆனால் பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வாட் வில் பி த ஃபோர்ஸ் இஃப் த கரண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் 4 times லென்த் இஸ் ஆஃப்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ட்ரிபிள்டு. ஸோ நல்ல ட்விஸ்டடான கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. காந்தப்புலத்திற்கு செங்குத்தாகப்பட்ட குறிப்பிட்ட நிலமுடைய மின்னோட்டம் பாயும் கடத்தியானது ஒரு வலுவான விசை Fக்கு உட்படுகிறது. இதில் எந்த வேலையுமே கொடுக்கல. அதில் என்ன சொல்றாங்க, அந்த மடங்கை தான் கொடுக்குறாங்க. மின்னோட்டமானது 4 மடங்காகவும் நீளம் பாதியாகவும் மற்றும் காந்தப்புலம் 3 மடங்காகவும் அதிகரித்தால் விசை எவ்வாறு இருக்கும்? இப்போ ஃபார்முலா என்ன, ILP தான் ஃபார்முலா. இப்போ I வந்து எவ்வளோ ஆகுது, 4 மடங்கு ஆகுது, அப்போ 4I. L வந்து எவ்வளவு ஆகுது, பாதியா குறையுது, அப்போ L/2. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து 3 மடங்கு அதிகமாகுது, அப்போ 3B. இது மூணையும் நம்ம என்ன பண்றோம், ஈக்குவல் பண்றோம். ILP இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 4I L/2 3B. இதில் LP2 இதெல்லாம் அடிச்சிட்டோம்னா என்ன ஆகும், மீதி இருக்கிறது RF. அப்போ ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 மடங்கு அதிகமாகும். ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுதுறப்ப கொஞ்சம் ப்ராப்பராக இந்த டீட்டெயில்டாக எழுதிக்கிங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொன்னதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆன் ஏ பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர். மின்னோட்டம் பாயும் இரு இணையாக வைக்கப்பட்ட கடத்திகளுக்கு இடையான விசை. ஸோ 2 கண்டக்டரை வந்து பக்கத்தில் வச்சிடறோம். ரெண்டு கண்டக்டர்லையுமே கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ரெண்டுலையுமே சர்க்குலராக கிரியேட் ஆகும். அப்போ அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. அதோட சர்க்குலராக இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டிஸ்டன்ஸ் மாறிக்குது பாருங்க. ஏன் அப்படின்னா சேம் ஒன்று ரிப்பல் பண்ணும். சேம் டைரக்ஷன் வந்து ஒன்று ரிப்பல் பண்ணும். ஆப்போசிட் போல் தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் விலகி நிற்கிது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டிராயிங் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். நம்ம சொன்னோம்ல, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகுது, அது வந்து தனியாக பிரிஞ்சிருது. இன்வெர்ட் கரண்ட் ஒயர், இன்வெர்ட் கரண்ட் ஒயர், நம்ம ரெண்டு ஒயரை யூஸ் பண்ணுறோம்ல. ஏதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிக்சரை டாப் வியூவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுது, ஒன்று விலக்கிக்குது. ஏன்னா சர்க்குலராக கிரியேட் பண்ணுறதுனால ஒரு ஸ்டைலில் என்ன ஆகும், அட்ராக்ட் பண்ணிக்கும், ஒரு ஸ்டைலில் என்ன ஆகும், ரிப்பல் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வேரியஸ் ஆஃப் ஃப்ளக்ஸ் கிரியேஷன் உருவாகுது. இந்த ஃப்ளக்ஸ் கிரியேஷன்லாம் நோட் பண்ணிக்கிங்க பார்த்து. அதுக்கப்புறம் கனெக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். ஸோ மின்னோட்டம், மேக்னட்டிசம் அப்படிங்கிறது தனியாக பயன்படுத்துனாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி மோஸ்ட்லி காம்போஸ்டில் தான் யூஸ் பண்ணாங்க. எலக்ட்ரிக் காம்போஸ்டில் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ எலக்ட்ரிக் காம்போஸ்டில் யூஸ் பண்ணிட்டு வரப்ப என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன் சென்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய கப்பலில் பயணம் செய்கிறப்பையும், பெரிய பெரிய கடலில் போர் நடக்கிறப்பையும் அந்த மாதிரி இடங்கள்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் வந்துச்சு. கரண்டையும் மேக்னட்டிசம் ரிலேட் பண்ணாங்க. அதை ரிலேட் பண்ணி சொன்னது தான் வந்து ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இதோட அப்ளிகேஷன் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன். அதில் முக்கியமானது எலக்ட்ரிக் மோட்டார். நான் இதுக்கு முன்னாடியுமே சொன்னேன், எலக்ட்ரிக் மோட்டார் வந்து இதில் தான் ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அதான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அது மூலயமா தான் எல்லா விதமான வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம டே டு லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்க. நார்மலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒயரை வந்து ஷேப்பை பாருங்க, ஒரு வித்தியாசமான ஷேப் இருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஒயர் தான். இந்த ஸ்ட்ரைட் ஒயரை இந்த ஷேப்பில் வந்து ஏன் வந்து பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்னன்னா, கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில்
செலுத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் வந்து இன்ல கொடுத்தீங்க அப்படின்னா ஏ டு பியில் வந்து கரண்ட் வந்து ஏ டு பிக்கும் சி டு டியில் வந்து சி டு டி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது பாருங்க. அதேமாதிரி ரெண்டு மேக்னெட் ஃபீல்டு பக்கத்து பக்கத்தில் வச்சாச்சு. அப்போ ரெண்டு இடையுமே பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒயர் ஏபியில் ஃபோர்ஸ் வந்து கீழேயும் சிடியில் ஃபோர்ஸ் மேலேயும் கிரியேட் ஆகும். இப்போ கண்டினியூஸாக கரண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும், ஒன்று கீழே ஒன்று மேலே ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அந்த டிராயிங்கில். ஸோ இந்த டிராயிங்கே கொஞ்சம் ஓரளவு கிளியராக தான் இருக்குது. டாப் வியூ அப்புறம் லெஃப்ட் வியூ சைடு வியூன்னு சொல்லிட்டு நல்ல வியூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்னதையும் வச்சு இதை க்ரோத் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அதோட வியூஸ் தான் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறா ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகுறப்ப பேட்டரியோட ரொட்டேஷனும் அந்த ஒயரோட ரொட்டேஷனும் சேமாக இருக்கக்கூடாது. இப்போ நார்மலாக ஒயரை வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஒயர் ட்விஸ்ட் ஆகிடும், இல்லைன்னா பேட்டரியும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியை எடுக்கிறது, எனர்ஜி அந்த ரொட்டேஷன் வெளில எடுக்கிறதுங்கிறதுக்காக தான் திசை மாற்றி கார்பன் தூரிகை அப்படின்னு ரெண்டு காம்புடேட்டர் அப்புறம் கார்பன் பஸ்ஸுங்கிற ரெண்டு சிஸ்டத்தை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதை ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும், கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த ஒயர் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், நமக்கு வந்து பேட்டரியோ ஒயரையோ அது மாதிரி டெஸ்ட் பண்ணாது. இப்போ அந்த சாஃப்ட் வழியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வெளியில் எடுத்துடலாம், நமக்கு தேவையான அந்த ரொட்டேஷனை வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த கார்பன் பல்ஸும் காம்புடேட்டரும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வெளியில் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் நம்ம என்ன பண்ணோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு கரண்ட்டை கொடுத்தோம், நமக்கு ஃபோர்ஸ் கிரியேட் ஆனிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே மேக்னெட்டிக் ஃபீல்டை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்க போகிறோம், ஃபோர்ஸுக்கு பதிலாக கரண்ட்டுக்கு பதிலாக ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ என்ன உருவாகும், கரண்ட் உருவாகும், இன்டியூஸ்டு கரண்ட் உருவாகும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு பேர். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரடே. ஃபாரடேங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2-3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னு பாருங்க, நார்மலாக வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அணிய கரண்ட் கேரிங் காயில். ஸோ கரண்ட் கேரிங் காயில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. ஆரோ மார்க் போட்டுருக்கல அந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, கரண்ட் வந்து கிரியேட் ஆகுது. இங்கே அந்த ஏன் போட்டிருக்கிறது வந்து அம்மீட்டர். ஸோ அம்மீட்டருக்குள்ளே என்ன ஆகுது, கரண்டோட ரிஃப்ளெக்ஷன் சரியுது. இது வந்து ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாருங்க, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு, காந்தத்தை வச்சுக்கிறாரு. பிக்சரை பாருங்க, காந்தத்தை வந்து ஒரு காயிலில் சுற்றி அதுக்குள்ள வந்து கால்வானோமீட்டர் கனெக்ட் பண்ணிடுறாரு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பை மூவிங் வித் மேக்னெட். அந்த மூவ்மெண்ட் அந்த மேக்னெட்டை என்ன பண்ணுறாங்க, நம்ம கையால் எடுத்து போட போறாரு, மூவ்மெண்ட் கொடுக்க போறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ளக்ஸ் வந்து ஒரு கரண்ட் கேரிங்கால கட் பண்ணுச்சுன்னா அங்கே வந்து கரண்ட் இன்டியூஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பேர். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கரண்ட் கேரிங் கண்டக்டர் கட் பண்ணுச்சுன்னா அங்கே வந்து இன்டியூஸ்டு கரண்ட் உருவாகும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, மேக்னெட்டை மூவ்மெண்ட் பண்ணுறதுனால அங்கே ஒயர்னால அந்த இருக்கக்கூடிய காப்பர் ஒயர்னால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன உருவாகுது, கரண்ட் உருவாகுது. ஸோ இது வந்து ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட். மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாருங்க, மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு காப்பர் ஒயரை எடுத்துக்கிறாரு. ஸோ இது வந்து என்ன சொலினாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ காப்பர் ஒயர் ரொட்டேட் பண்ண ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை எடுத்துக்கிட்டு அது மூலயமா என்ன பண்ணுறாரு, ஒரு மேக்னெட்டோட ஃப்ளக்ஸை வந்து கட் பண்ணுற மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுறாரு. அப்பயும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, கரண்ட் உருவாகுது. இது எதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னா, நார்மலாக மேக்னெட்னால தான் கரண்ட் உருவாகுதா இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டுனால கரண்ட் உருவாகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட சீலிங் ஃபேன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதுக்குள்ளே மேக்னெட்டே இருக்காது, ஆனால் மேக்னெட்டிசம் இருக்குது. பிரைமரி காயில் செகண்டரி காயில்னு இருக்கும். ஸோ ஒரு காயில் வந்து மேக்னெட்டாகவும் இன்னொரு காயில் வந்து காப்பர் ஒயராகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இது மூலயமா தான் என்ன உருவாகுது, எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்லாம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? மொத்தம் 3 எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவர் சொன்னது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறலாம். ஸோ பாருங்க, உங்கள் விஞ்ஞானியை அறிந்து கொள்ளுங்கள். ஸோ மைக்கேல் ஃபாரடே பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கேல் ஃபாரடே எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னா 22 செப்டம்பர் 1791. எந்த வருடம் இறந்தார், 25 ஆகஸ்ட் 1867 இறந்தார். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி. He was a British scientist who contributed to the study of electromagnetism and electrochemistry. மின்காந்தவியல் மற்றும் மின் வேதியியல் போன்ற அறிவியல் பிரிவுகளுக்கு பெரும் பங்களித்தார். His main discoveries include the principle underlying electromagnetic induction, diamagnetism and electrolysis. இவர் கண்டுபிடிச்ச முக்கியமான கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா மின்காந்த தூண்டல், டயா காந்தத்தன்மை மற்றும் மின்னார் பகுப்பாய்வே அடங்கும். ஸோ இதில் நோட் பண்ணக்கூடியது நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இவரோட இயர், இவர் எந்த நாட்டு, அதெல்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்னோட அவசியம் கிடையாது. இவரோட கான்ட்ரிபியூஷன் எதில் அதிகமாக இருக்குது, இவர் என்னென்ன கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத பாருங்கள். மின்காந்த தூண்டல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அப்புறம் டயா மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோலைசிஸ்.
மின்னாறு பகுப்பு மற்றும் டயா காந்தத்தன்மை. இதுதான் ஒரு கண்டுபிடிச்சார். ஸோ இதை ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை ரிலேட்டடாக வச்சுட்டு ரைட் ஹேண்ட் ஃப்ளமிங் ரூல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ளமிங் ரூல் அப்படிங்கிறது மின் மோட்டார், ஓகேவா? மின் மோட்டார், அதாவது எலக்ட்ரிக் மோட்டாரோட அப்ளிகேஷன் வந்து எதில் எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் எது மூலயமா ஒர்க் ஆகுது? மின் இயற்றின்னு சொல்லுவாங்க. அது எதில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங்கோட வழக்கை விட்டு, ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ உங்கள் ரைட் ஹேண்டை எடுத்து பிக்சரில் காட்டின மாதிரி வச்சுட்டிங்கன்னா மிடில் ஃபிங்கர் வந்து இன்டியூஸ்டு கரண்ட், அதாவது ஃபோர் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டையும் தம்பு வந்து மோஷன் ஆஃப் ஃபோர்ஸையும் குறிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட கரண்ட் உருவாகிற கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட். மிடில் ஃபிங்கர் எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்ட், மோஷன் ஆன் ஃபோர்ஸ், இன்டியூஸ்டு கரண்ட் ஐ, காந்த விசை, காந்தப்புலம் பி, தூண்டப்பட்ட மின்னோட்டம் ஐ. ஃப்ளமிங்கோட வழக்கை விதி இதுதான். ஸோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். ஸோ ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலோட அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். ஸோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரில் எப்படி கரண்ட்டை வெளியில் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ரெண்டு மேக்னெட் வச்சுக்கிட்டாங்க, காப்பர் ஒயரை அதே மாதிரி வளச்சிக்கிட்டாங்க. இப்போ நம்ம கரண்ட்டை கொடுக்க போகிறதில்ல, ரொட்டேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்டர்னல் மூவர்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் டீசல் ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா டீசல் ஊற்றி டீசல் எரியறதுனால பிஸ்டன் மூவ்மெண்ட்னால அது எக்ஸ்டர்னல் கொடுக்குது. இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், விண்டு மில்லோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். விண்டு மில் என்ன ஆகுது, காற்று வந்து அசைவினால என்ன ஆகுது, அந்த பிளேடை வந்து ரொட்டேட் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டர்னலாக ஒரு ரொட்டேஷன் கிடைச்சிருது. அதுக்கு பின்னாடி ரெண்டு மேக்னெட் வச்சுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளக்ஸ் வந்து வெட்டப்படும், கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த செட்டப்பில் தான் கரண்ட் உருவாகக்கூடியது. மோஸ்ட்லி ஜென்ரேட்டரில் உருவாகிற எல்லா கரண்ட்டுமே ஏசி கரண்ட் தான். ஏசி மின்னேட்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏசி மின்னேட். ஏன்னா அப்பு டவுன் இப்போ ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ் அப்வர்டுன்னு இருக்குல்ல, அதே மாதிரி கரண்ட்லேயும் அப்பு டவுன் வரும். அப்போ சைன் வேவ் கிரியேட் ஆகிடும். சைன் வேவ்னால ஏசி கரண்ட் தான் அர்த்தம், ஓகேவா? அது நமக்கு எப்போ தேவையோ அதை வந்து டிசி கரண்ட்டை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், கம்பேரிசன் அண்ட் ஏசி அண்ட் டிசி. ஸோ கம்பேரிசன் ஆஃப் ஏசியும் டிசியும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரிங்க்கு எக்ஸ்ட்ராவாக போடுறோம். ஒரே ஒரு ரிங் மட்டும் போட்டோம்னா டிசி, இன்னொரு ரிங் ரெண்டு ரிங்கு ப்ராப்பராக போட்டோம்னா ஏசி. அதாவது ஒரு அப்பர் போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு டிசின்னு தெரியும். ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் தான் உருவாகுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட்டப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டு காயில் இருக்கும். பிரைமரி காயில், செகண்டரி காயில் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து மாற்றலாம். ஸோ 110 வோல்டேஜ் இருக்கக்கூடியதை 220 வோல்டேஜாக மாற்றி கொடுக்கலாம். ஸோ அதை வேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ அதில் ஒரு டூயின ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஏற்று மின்னியர்த்தி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது, ஆனால் மின்னோட்டத்தை குறைக்கிறது மற்றும் ஆறுதலையும் அமையும். அடிப்படையில் வெப்பம் ஒளி போன்ற வடிவில் ஒரு மின்னாற்றல் ஆற்றல் இழப்பு ஏற்படும். ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த வோல்டேஜர் பட் இட் டிக்ரீஸ் த கரண்ட். ஸோ கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டெப் அப். ஸ்டெப் டவுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணிட்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஓகேவா? அதான் ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன், இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ டிக்ரீஸ் த கரண்ட் அண்ட் வைஸ் வர்சா. பேசிக்கலி தேர் வில் பி லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் த டிரான்ஸ்ஃபார்மர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் சவுண்ட். ஸோ இந்த மாதிரியான கன்வர்ஷன் நடக்கிறப்ப சம் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அது எந்த மாதிரி போகும் அப்படின்னா ஹீட்டாகவும் சவுண்டாகவும் போகும். நீங்கள் நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மரில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சவுண்டு இருக்கும், சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹீட்டு. அதனால தான் அதிகமாக சில நேரத்தில் ஓவர்லோடில் என்ன ஆகிடும், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பஸ்ட் ஆகிடும், வெடிச்சிருன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதில் அப்புறம் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புக்கில் கொடுத்த ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்ளம் பாருங்க. த பிரைமரி காயில் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் 800 turns and the secondary coil of has 8 turns. It is connected to the 220 volt AC supply. What will be the output voltage? ஒரு மின்மாற்றியின் முதன்மை சுற்றில் 800 சுற்றுகள் உள்ளன, துணை சுற்றில் 8 சுற்றுகள் உள்ளன. இது ஒரு 220 வோல்ட் ஏசி மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. வெளியீடு மின்னழுத்தம் என்னவாக இருக்கும்? ஸோ இனிய டிரான்ஸ்ஃபார்மரில் EG/EP = NS/NP. ஸோ இதுதான் ஃபார்முலா. அந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸையும் அதில் உருவாகக்கூடிய வோல்டேஜையும் நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வோல்டேஜ் ஒரு டேன் வச்சுப்பாங்க. அப்போ என்னென்னலாம் இருக்குது, நமக்கு நம்பர் ஆஃப் டேன் கிடக்கு, ஒரு காயிலோட நம்பர் ஆஃப் டேன் கிடச்சிருச்சு, ரெண்டாவது காயிலோட நம்பர் ஆஃப் டேன்ஸ் கிடச்சிருச்சு, ஒரு வோல்டேஜும் கிடச்சிருச்சு. நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் மட்டும் தான் தெரியல. அப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு ஒரே ஒரு ES மட்டும் தான் நமக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் ஒரு சைடில் கொண்டு வந்துட்டோம்னா
இது அப்ளை பண்ணால் 2.2 வோல்ட் வந்து கிடைக்கும். அப்போ 220 வோல்ட்டை வந்து 2.2 வோல்ட் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், குறைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயிலோட டிஃபரன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். 800 டர்ன்ஸ் இருக்கு பிரைமரி சுருள், பிரைமரி டர்ன். செகண்டரி டர்ன் பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்கு. அப்போ எத்தனை மடங்கு, 100 மடங்கு கிட்ட குறையுது. அதனால தான் அது என்ன ஆகுது, 220லேருந்து 2 ஆயிடுது. புரியுதா? இந்த வேரியேஷன் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டர்ன்ஸை மாற்றி நம்ம வோல்டேஜ் மாற்றிக்கலாம். சம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டோட அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் எலிவேஷன் ட்ரைன்ஸ், காந்த தூக்கல் தொடர்வண்டி. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் வந்து கரண்ட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தண்டவாளம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயில் வந்து மேக்னெட்டாக மாறிடும். அப்போ அந்த ஃபோர்ஸில் அப்படி என்ன கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு மேக்னெட்டிக் ட்ரெயின் போகும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்ஸ். ஜப்பான்ஸ் தான் இது ரொம்ப ஃபஸ்ட்டு இன்வெர்ட் பண்ணது. நம்ம நாட்டிலையுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்பீக்கரில் ஒலிபெருக்கிலாம் அந்த மேக்னெட் இருக்கும், நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயே எலக்ட்ரோ மேக்னெட் வந்து நம்ம அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சிஸ்டத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. மெடிக்கல் சிஸ்டத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேனிங் மிஷினில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிஸோட எலக்ட்ரோ மேக்னெட்டிஸோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் மேக்னெட்டிசம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க வேண்டியது இவ்வளோ தான். நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பார்த்தோன்னா இதோட டே 4 முடியுது. டே 4 வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். சம்ஸ் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்த டேயில் பார்ப்போம். ஸோ டே 4 வந்து ப்ராப்பராக படிங்க. அடுத்த டேயில் பார்ப்போம். தேங்க்யூ.